वेदवेद्ये परे पुंसी जाते दशरथात्मजे वेद प्राचेदसादासीत् साक्षात् रामायणात्मना வேத வேதாந்தங்களே ஸ்ரீ ராமாயணமாக பிறந்தன. ராமாயணத்தில் அந்த வேதத்தை முழுவதுமாக கற்ற ஆஞ்சநேயருக்கு தனி சிறப்பு. அவரை ராமனே கொண்டாடி பேசுகிறார். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் அனைத்தும் கற்றவர்தான் ஹனுமானை போல் பேச முடியும். ஆகவே ஆஞ்சநேயர் முழுமையும் கற்றிருக்கிறார் என்று ராமன் கொண்டாடி இருக்கிறார். ராமனிடத்தே சொல்லின் பட்டத்தையே பெற்றவர் ஹனுமான். அவரை வணங்கினோமானால் ராமபக்தி ஏற்படுவது உறுதி. அதோடு ஆரோக்கியம், வாக் சாதுரியம், அதாவது பேச்சு வன்மை, எடுத்த காரியங்களை முடிக்கும் திறல், இது அத்தனையுமே பெறுகிறோம்னு சொன்னால் இதில் எந்த சித்து வேலையும் இல்லை. நாம் அவரை வணங்க வணங்க நம்மிடத்தில் பக்தி வளருகிறது. பக்தி வளர வளர பெருமான் நமக்கு நெருக்கமானவன் ஆகிறார். அவ்வளவு பெரியவர் நமக்கு நெருக்கமாக இருந்தால் அப்ப எந்த காரியம்தான் நிறைவேறாது? இதன் படிக்குத்தான் பக்தி நமக்கு உயர்ந்ததாக உள்ளது. ஆஞ்சநேயரை இன்னைக்கு ஒரு முக்கியமான கோவில்ல தரிசிக்க போகிறோம். பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோயில். பொள்ளாச்சியிலிருந்து வால்பாறை போகும் மார்க்கத்தில் 14வது கிலோமீட்டரில் உள்ளது இத்திருக்கோயில். வாயிலிருந்தே பார்த்தால் இயற்கை எழில் கொஞ்சுகிறது. ஆற்றங்கரையில் இருக்கிறபடியால் அதுக்கே ஒரு தனி சிறப்பு. ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன், கடல் கிடக்கும் மாயன், உரை கிடக்கும் உள்ளத்தெனக்குன்னு திருமழிசையாழ்வாருடைய கோஷம். ஆற்றங்கரையில் பலவிடங்களில் பெருமாள் சயன திருக்கோலத்தோட உள்ளார். அது காவிரி ஆற்றங்கரையில பார்க்கலாம், வைகை ஆற்றங்கரை, தாமிரபரணி ஆற்றங்கரை. அத போல இங்கும் ஒரு ஆற்று கரையிலேயே சுவாமி எழுந்துருளி உள்ளார். இந்த ஆற்றின் நடுவில் இருக்கும் ஒரு பெரிய பாறை, அந்த பாறையிலேயே இவர் மண்மூடி போயிருந்ததாகவும் அங்கிருந்து எழுந்துருள பண்ணி பிரதிஷ்டை பண்ணதாகவும் உள்ளூரார் கூறுகிறார்கள். ராமபாதத்தை தனி திருக்கோயிலில் சேவித்துக் கொள்கிறோம். ஆச்சரியமான சேவை. இந்த பாதம் கொண்டுதான் கல்லு மண்ணு மேடென்று பாராமல் ராமன் நடந்தான். மெல்லணமேல் முன்துயின்னா இன்னினி போய் வியன்காண மரத்தின் நிழல் கல்லணமேல் கண்டுயில கற்றனையோ காவுத்தா கரியகோவே. குலசேகராழ்வாருடைய பாசனம். இதுவரை ராமன் மெல்லிய பஞ்சனை மெத்தையில் தான் உறங்கி இருக்கிறான். ஆனா இப்போது அவன் கானகம் வந்த விழாப்பாடு, கானகம்படி உலாவி உலாவி என்று ஆங்காங்கு நடக்கிறார். எத்தனையோ காத தூரம், மைல் கணக்கில் அயோத்தியிலிருந்து தெற்கு நோக்கி நடந்தார். இத்தனை சமயமும் எவ்வளவு முள் குத்தித்தோ, எவ்வளவு கல் குத்தித்தோ, எத்தனை ரத்தம் பிறகித்தோ, அது ராமன் திருவடிக்கே உண்டான பெருமை. அந்த திருவடி, அதனுடைய பெருமை, அதனுடைய எளிமை அனைத்தையும் பாதுகையினிடத்தை சேவிக்கிறோம். பாதத்தை தரிசித்தோம். அடுத்த ஆஞ்சநேயரை சேவிக்க போகிறோம். அவருடைய கோயில் சன்னிதானம். சன்னிதானத்தினுடைய கதவுகளே அவ்வளவு வேளப்பாடுகளோடு உள்ளன. இந்த கதவில் இரண்டு புறத்திலும் ஓரொரு திருக்கோலத்தில் ஆஞ்சநேய சுவாமி காட்சி கொடுக்கிறார். அதாவது தாவத் தொடங்கும் கோலம், கதையை பற்றி இருக்கும் கோலம், அமர்ந்து ராமனுக்கு தொண்டு புரியும் கோலம் என்னும் பல திருக்கோலங்களில் உள்ளார். வேலப்பாடு அமைந்த மரக்கதவையே தரிசித்துக் கொண்டு உள்ளே ஆஞ்சநேயரை சேவிக்க போகிறோம். வலது கை அபயஹஸ்தம், அஞ்சேல். எந்த விதமான தீய சக்திகளையும் கண்டு அஞ்சேல். உனக்குள்ளேயே இருக்கும் தீமகளான அகங்காரம், மமகாரம், காமம், குரோதம், இது முதலானவற்றை கண்டும் அஞ்சேல். இது எதை கண்டும் உனக்கு பயப்பட வேண்டிய தேவையில்லை என்று கூறி வலது கையால் அபயம் என்று காட்டுகிறார். இடது கையால் கதையை பற்றி இருக்கிறார். நீண்ட நெடிய வலிமையான கதை. ஒரு பக்கம் கதை, ஒரு பக்கம் அபயஹஸ்தம். இந்த அழக சேவிச்சுட்டோம். ஆனா இது ஒரு ஆச்சரியமான செய்தி காத்திருக்கிறது. இப்ப பூமிக்கு மேல் ஆஞ்சநேயர் எழுந்தருளி உள்ளார். இவரே பழைய ஆஞ்சநேயராய் பூமிக்கு கீழே இப்போதும் எழுந்தருளி இருக்கிறார். அவர் தான் முன்னாள் மூலமூர்த்தியாக இருந்தாராம். தற்போது இந்த ஆஞ்சநேய சுவாமி உள்ளார். அவர் பூமிக்கு கீழே எழுந்தருள பண்ணப்பட்டுள்ளார். அவர் எப்படி இருப்பாருங்கிறதை பக்கத்துல சித்திர ரூபத்தில் நாம் சேவித்துக் கொள்ளலாம். இப்படித்தான் அவர் கீழே இருக்கார். முன்னாள் இவர் மேலதான் இருந்திருக்கார். இப்போது கீழே இருக்கிறார். இதோ சித்திர ரூபத்துல சேவிச்சுக்கிறோம். இதே ஆஞ்சநேயர் கைகளை மேல தூக்கிட்டு இருக்கார்.
வலக்கைய தூக்கி அபயஹஸ்தம், ஆருக்கும் அஞ்சேல் என்ன அங்க அபயஹஸ்தம். அதே போல் இடது கை கதாஹஸ்தம். இப்ப மேல இருக்கிற ஆஞ்சநேயரும் அப்படித்தான் உள்ளார். ஆனா அவர் இப்படி அபயஹஸ்தம், ஆனா தூக்கின அபயஹஸ்தமாக ரொம்ப ஆச்சரியமான ஆஞ்சநேயர். இப்படி இவரையும் அவரையும் என்று சேர்த்து சேவித்துக் கொள்ளும் பாக்கியம் பெற்றோம். சோமந்துரை சித்தூர் பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோயில், பொள்ளாச்சியிலிருந்து வால்பாறை போகும் மார்க்கம். அந்த ஆஞ்சநேயருடைய அருளோட அடுத்த சர்க்கத்தின் சரித்திரம் என்னன்னு பார்ப்போம். சுந்தரகாண்டம் 17வது சர்க்கம். ராவணன் உள்ளே நுழைகிறார். அரக்கிகள் அத்தனை பேரையும் ஹனுமான் பார்க்க போறார். என்ன பேச்சுவார்த்தை நடக்க போறதுன்னு பார்க்கிறார்கள். இதுதான் இனிமே சரித்திரம். சீதையை கண்டுவிட்டார். சீதை நடத்துல போய் பேசி தார்னு அறிமுகப்படுத்தி கொண்டு ராமனின் நாமம் பொறிக்கப்பட்ட மோதிரத்தை கொடுக்க வேண்டும். ஆனா அதற்குள்ளாக நடக்கிறது இதெல்லாம். எல்லா அரக்கிகளும் சுத்தி உட்கார்ந்து இருந்தார்கள். இரவு பொழுது, விடியற்காலை பொழுது, பாதி தூங்கியும் தூங்காத நிலையில் இருந்தார்கள். அவர்களை எல்லாம் ஆஞ்சநேயர் பார்க்கிறார். அதற்குள் ஏதோ ஒலி கேட்கிறது. பலரும் உள்ளே நுழைகிறார்கள். எச்சரிக்கை எச்சரிக்கை, பராக் பராக் என்கிற சத்தம் கேட்கிறது. ராவணனே உள்ளே நுழைகிறான். அவன் நுழைந்து என்ன பேசினான்ங்கிறத பார்க்கணும். அதுக்கு முன்னாடி அரக்கிகளை பார்க்கிறார். ஏகாட்சியும் ஏககர்ணாஞ்ச கர்ண பிராவரணாம் ததா சததர்ஷ விதூரஸ்தா ராட்சசீர் கோர தரிசனாக. பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கா. ஏகாட்சி ஏககர்ணிகைகள். ஒரு காது தான் இருக்குமா, ஒரு கண்ணு தான் இருக்குமா, ஒரு மூக்கு தான் இருக்குமா, யாரை பார்த்தாலும் வாயால கடிச்சே சதையை பிடிங்கிடுவாளாம். இப்படி இருக்கிற பயங்கரமான ராட்சசிகள். அதிகாயோத்தமாங்கிஞ்ச தனு தீர்க்க சிரோதராம் ஹஸ்தகேசியும் ததா கேசியும் கேச கம்பளதாரிணி. ஒரு சிலருக்கு நீண்ட கேசம் குழல், சில பேருக்கு செம்பட்டை குழல், சில பேர் குழலை வெட்டி விட்டு கொண்டிருக்கிறார்கள். குழலை பார்த்தாலே பயங்கரமாக இருக்கிறது. ஹரஸ்வாம் தீர்காஞ்ச குஜாஞ்ச விகடாம் வாமனாம் ததா. குள்ளமா இருக்கிறவா, மிக நெடுநடுன்னு உயரமா இருக்கிறவா, மிகவும் பருத்து இருக்கிறவா, வெடவெடான்னு மெலிதா இருக்கிறவா, இப்படி பலரையும் பார்த்தார். ததர்ஷ ஹனுமான் ஸ்தத்ர லதா குசுமமானிவ சா மலையனச திக்தாங்கி வபுஷாச்சா பியலங்கிருதா மிருணாலி பங்கி திக்தேவ விபாதி ச ந பாதி ச. ஒத்தொத்திக்கும் ஒரு பெருமை. ஒருத்திக்கு பெருமை இத்தனை ரிஷிகளை கொன்னவள், இன்னொருத்திக்கு பெருமை இத்தனை யாகத்தை தடுத்தவள், இன்னொருத்துக்கு பெருமை இத்தனை குழந்தைகளை கொன்னவள். நல்ல பேர் பருவது. இப்படித்தான் ஒருத்தி அங்க பெருமை பேசிப்பாளாம். நான் எத்தனை பேரை கொண்டு இருக்கேன் தெரியுமோ, நான் எத்தனை பசுமாடுகளை வெட்டியிருக்கேன் தெரியுமோ, நான் எத்தனை யாகத்தை அழிச்சிருக்கேன் தெரியுமோ என்று பெருமை பேசிக்கொள்ளும் அரக்கிகள். மலினேனத்து வஸ்திரேன பரிக்லிஷ்டேன பாமினிம் சம்ருதா மிருகசாவாட்சியும் ததர்ஷ ஹனுமான் கபி. இந்த கோரமானவர்களுக்கு நடுவுல போய் இவ்வளவு அழகான சீதை அமர்ந்துள்ளாளே, அவளை இவர்கள்லாம் எவ்வளவு துன்பப்படுத்திருப்பார்களோ. தாம் திருஷ்டுவா ஹனுமான் சீதாம் மிருக சாவ நிபேக்ஷணாம் மிருககன்யாமிவ திரஸ்தாம் வீட்சமானாம் சமந்ததா. இப்படி அப்படி மருண்ட பார்வை. மான் எப்படி தன்னுடைய கூட்டத்திலிருந்து பிரிஞ்சுட்டா பயந்து போய் மருண்டு பார்க்குமோ, அதை போல் சீதை பார்த்திருந்தாள். நமஸ்கிருத்வாத ராமாய லக்ஷ்மணாய ச வீர்யவான் சீதா தரிசன சம்கிருஷ்டா ஹனுமான் சம்ருதோ பவத். சீதையை பார்த்தது ஒரு பக்கம் ஆனந்தமா இருக்கு. ராமனுக்கு வணக்கம், சுக்ரீவனுக்கு வணக்கம், லக்ஷ்மணனுக்கு நன்றி, சீதை இருக்கும் இடத்தை நமக்கு காட்டி விட்டார்கள், சந்தோஷப்படுறார். ஆனா சீதை என்ன நிலைமையில இருக்காரு பார்த்து ரொம்ப வருத்தப்படுறார். இப்படி பார்க்கவா இருக்கும். உடனே குதித்து போய் அரக்கிகள் அனைவரையும் அழித்து சீதையை காக்க வேணும்னு மனசு துடிக்கிறது. ஆனா தூதனா வந்திருக்கும், நாம தேவையற்ற நடவடிக்கையில இறங்கக்கூடாது. தளிர் நிறத்தால் குறைவில்லா தனிச்சிறையில் விளப்புற்ற கிளிமொழியாள் காரணமா என்ன ஆழ்வாருடைய கோஷம். தனி சிறையில் விளப்புற்ற கிளிமொழியாள். இந்த சிறையில் தனியா சிறைப்பட்டாலே எதற்கு? பேசுறது அவ்வளவு இனிமையா சீத்தை பேசுவாளாம். வளவளான்னு பேச மாட்டா, சுருக்கமாகத்தான் பேசுவாள். ஆனா இனிமையாக பேசுவாள். அவள் பேச்சை கேட்க கேட்கத்தான் ராமனே ஆசைப்பட்டான். அப்படி இருக்கிறவ 9 மாசங்களா பேசாமல் இங்கே வந்து சிறை புகுந்திருக்கிறாள். செம்பன் நீழ்முடி எங்களி ராவணன் சீதை என்பதோர் தெய்வம் கொடர்ந்து வம்புலான் கடிகாவில் சிறையா வைத்ததே குத்தமாயித்து காணீர் அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. இது திருமங்கியாழ்வாருடைய கோஷரம். அவர் ஒரு ராட்சசனா தான் நினைச்சுக்கிறார். யசோதையா நினைச்சிருந்ததில்லை, சீதையா நினைச்சிருந்ததில்லை, நாயகி இல்லை, தன்னையே ஒரு ராட்சசனாக நினைத்து கொண்டு என்ன இப்ப எங்க தலைவர் ராட்சசன் ராவணன் பெரிய தப்பு பண்ணிட்டான். இந்த சீத்தையை கொண்டு வந்து சிறை வச்சானே,
அதுவே அவன் பெரிய குற்றமா என்று ராட்சசர்கள் பாடுறாப்பிலே பாடுகிறார் திருமங்கையாழ்வார். வம்புலான் கடிகாவில் செம்பன் நீழ்முடி எங்களி ராவணன் சீதை என்பதோர் தெய்வம் கொணர்ந்து, சீதைங்கிற தெய்வத்தை கொண்டு வம்புலான் கடிகாவில், அதுதான் அழகான மலர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய கடிகா, மனத்தோடு இருக்கக்கூடிய பொழில். இந்த வனம் அசோகவனத்தில் சிறவச்சானமே, அதுவேவா பெரிய குற்றம்? அழகான இடத்துல தானே வச்சிருக்கார், நீரோட நல்லா இருக்கு, 700 ராட்சசிகளை வேலைக்கு வச்சிருக்கார். இத்தனையும் பண்ணிட்டு எங்க ராவணன் என்ன பண்ணிருக்கணும்? இந்த சீத்தை ஏன் தான் ஆசைக்கு இணங்க மாட்டேங்கிறாளோ அப்படின்னு ராட்சசிகள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக் கொள்ளுகிறார்களாம். இதெல்லாத்தையும் ஆஞ்சநேயர் பார்த்துட்டே இருக்கார். அப்ப பார்த்து ராவணன் உள்ளே நுழைகிறான். 18வது சர்க்கம். ததா விப்ரேக்ஷமாணஸ்ய வனம் புஷ்பித பாதபம் விசின்பதஸ்ச வைதேகிம் கிஷ்சிஞ்சேஷா நிஷாபவத் ஷடங்க வேத விதுஷாம் கிரமு பிரவரயாஜினாம் சுஷ்ராவ பிரம்மகோஷான்ச திருராத்ரே விராத்ரே பிரம்மரக்ஷசாம் ஷடங்க வேத விதுஷாம். 6 அங்கங்களோட கூடின 4 வேதங்களையும் கத்தவன். வேதங்கள் 4, அங்கங்கள் 6, உபாங்கங்கள் 8. இது அனைத்தையும் ராவணன் படித்திருக்கிறான். ச சர்வாபரணை யுக்தா விப்ரைச்ரியம் அனுத்தமாம் தாம் நாகை விவிதை ஜுஷ்டாம் சர்வ புஷ்பக பலோபகை. பெருத்த யானை மேல தான் பவனி வருவார், பல்லக்கில் தான் ஊர்வலம் வருவார். அப்படிப்பட்ட ராவணன் காமத்துக்கு வசப்பட்டு சீதையை இசைவிச்சுடனும் நாம் ஆசைக்கு இணங்கணும் என்ற எண்ணத்தோட வருகிறான். சச்ச காமபராதீனா பதிஸ்தாசாம் மகாபலா சீதா சக்தமனா மந்தா மந்தாஞ்சித கதர் விபவ் தத காஞ்சி நிநாதஞ்ச நூபுராணாஞ்ச நிஸ்வனம். அவர் கையில போட்டு இருக்கிற அணிகள், காலில் போட்டு இருக்கிற அணி, இடுப்புல போட்டு இருக்கிற சதங்க, அதெல்லாம் ஒலிக்க ஒலிக்க ஒரு பெரும் சக்கரவர்த்தி போல உள்ள வந்தான். தீபிகாபிர் அநேகாபிகி சமந்தாத பவாசிதாம் கந்தைஹி கந்த தைலாவசிக்தாபிகி கிரியமானாபிரக்ரதா. பக்கத்துல இருக்கிறவா ஒருத்தர் விளக்கு பிடிக்கிறார், ஒருத்தர் வாசன தைலம் பிடிக்கிறார், ஒருத்தர் சந்தனாதி தைலத்தை பூசி விடுறார், ஒருத்தர் நறுவன பொருள்கள்லாம் உடம்புல தேய்ச்சி விடுறார். இப்படி ஆனந்தத்தை அனுபவிச்சதே ராவணன் உள்ளே நுழைகிறான். தம் பத்திர விடபே லீனா பத்திர புஷ்ப சதாவிருதா சமீபம் உபசங்கிராந்தம் விஜ்ஞாதும் உபசக்கிரமே அபேட்சமானஸ்து ததா ததர்ஷ கபிகுஞ்சரா. அவ்வளவு தூரத்துல வரைச்சே இவர் தான் ராவணன் முதல்ல ஆஞ்சநேயருக்கு தெரியல. கிட்டக்க வரார், புரிஞ்சு போச்சு. 10 தலை இருக்கு, உடம்பு பெருசா இருக்கு, பெரும் குரலோட வருகிறான். இவன் தான் ராவணனா இருக்கணும். எவ்வளவு படித்தவன், எவ்வளவு பெரிய வீரன், எவ்வளவு ஆற்றல் உள்ளவன். ஆனா அனைத்தும் தவறான வழியில பயன்படுத்தப்பட்டு விட்டதே என்ன ஹனுமான் நினைச்சிருக்கவே ராவணன் உள்ளே நுழைந்து ராவணோயம் மகாபாகு இதி சஞ்சிந்திய வானரா சோயமேவ புராசேதே புறமத்தே கிரோத்தமே. இவனைத்தானே நாம் அங்க பார்த்தோம். ஒரு அரண்மனையா தேடில் வச்சே ராவண அரண்மனைக்குள்ள போய் பார்த்தோம். அப்ப இவனைத்தான் கண்டோம். இவன் தான் ராவணன். என்ன பேசுகிறான்? ஒருவேளை சீத்தை இடத்துல மன்னிப்பு கேட்க வந்திருப்போமோ? பார்ப்போம்னார். ஆனா வேறு நடக்கிறது. பார்ப்போம். தற்போதைக்கு பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோயிலிருந்து விடைபெற்றுக் கொண்டு புறப்படுவோம்.